கொடிகாத்த குமரன் பற்றிய சிறு குறிப்பு. 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் தேசபந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தை கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி தலைமை தாங்கி சென்றார். காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்தார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜனவரி 11 உயிர் துறந்தார். இதனால் இவர் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகின்றார். Now our children are going to play the role of Kodikatta Kumaran.